சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது சொல்றதுக்காக தான் நான் மெயினா கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க. நீங்க, அண்ணி, குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சொல்லப்போனா உங்களை பார்க்க எனக்கு பொறாமையா கூட இருக்கு. என்னை விட குழந்தைங்க உங்க கூட தான் அட்டாச்சா இருக்காங்க. இப்ப என்ன ரகு உங்களுக்கு? உங்க அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியணுமா, இல்ல குழந்தைங்க எல்லாம் என் மேல பாசமா இருக்காங்கன்னு தெரியணுமா? எதை கேக்குறீங்க நீங்க? ரெண்டும் தான். கர்நாடகால இருக்கிற கூர்க்ல ஒரு ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அங்க எதுக்கு போயிருக்காங்க? ஆக்சுவலா நானும் தான் அங்க போயிருக்கணும். அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்க்கு கூட்டிட்டு போனோம். அதனாலதான் இங்க இருக்க வேண்டியதா போச்சு. அதான் செவந்தியும் பாட்டியும் போயிருக்காங்க. அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். என்ன விஷயம்னா, வேலைன்னு ஒண்ணு வேணும்ல ரகு. ஃபேக்டரியும் இல்ல, இங்கேயும் ஒன்னும் பெருசா வேலை இல்ல. அப்பதான் அந்த ரெசார்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால்ல பேசினவர்கிட்ட மூங்கில் பிரியாணி, மூலிகை பிரியாணி எல்லாம் பண்ணுவோம்னு சொன்னோம். அப்படின்னா ஒரு வாட்டி வந்து செஞ்சு கொடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டைப் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சோ நாங்க 2 பேருமே வரதா சொல்லிருந்தோம். நான் அம்மாவை பாத்துக்கிறதுக்காக இங்கேயே இருக்கிறதுனால செவந்தியும் பாட்டியும் பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில வேலை நடக்கணும்ல ரகு, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. சாரி சிந்து. எதுக்கு ரகு சாரி கேக்குறீங்க? இல்ல, பூர்ணிமா பண்ண தப்புனாலதான் இப்ப ஃபேக்டரியை மூட வேண்டியதா போச்சு. அண்ணியும் பாவம் எங்கெங்கயோ போய் யார் யார்கிட்ட கை கட்டி நிக்கிறாங்க. அவங்க அந்த ஊருக்கு இவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னா அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு சிந்து. சார், ஃபலூடா. வைங்க.